இந்த வீடியோவுல நம்ம பார்க்க போறது, விஜய், த்ரிஷா இவங்க 2 பேரும் கேரவன்ல சங்கீதாட்ட வசமா வந்து சிக்குனாங்க. அது எப்ப நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு வந்து ஒண்ணு ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ப்ராடக்ட்டுக்கு 70%, 80%, 90% ஆஃபர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அவசியம், அத்தியாவசியம் தேவைனா மட்டும் நீங்க அத வந்து வாங்கிக்கங்க. இல்லாட்டினா அத வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, சங்கீதா எப்ப கைங்களமா புடிச்சாங்க அப்படிங்கிற சமாச்சாரத்த டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இப்ப பரபரப்பா ரொம்ப போய்க்கிட்டு இருக்கிறது விஜயினுடைய டிவிகே அவருடைய பொது வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டா தனிப்பட்ட வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கையில இப்ப ஏப்ரல் 20ஆம் தேதி இவங்க விஜய்க்கும் சங்கீதாவுக்குமான டைவர்ஸ் கேஸ். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்து பார்த்தோன்னா வரப்போகுது. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா விசாரிக்கணும் அப்படின்னு கோரிக்கையெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப சிங்கர் சுசித்ரா, சுஜிலிக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாருடைய கவனத்தை வந்து பார்த்தோன்னா ஈர்த்திருக்கு. த்ரிஷா வந்து சந்தர்ப்பத்துக்கு ஆள் பிடிக்கிறவ. அவ ஒரு ஆள்மைக்கு ஆம்பளை, பொம்பளை 2 பேரால காரியம் ஆகணும்னா 2 பேர் கூடயுமே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுங்கிறதுக்கு தயாரா இருப்பா. அவ ஒரு கலீஜு. 4 வார்த்தை ஒழுங்கா கூட இங்கிலீஷ்ல வந்து பேச தெரியாது. அவ குடும்பமே ரொம்ப தப்பான குடும்பம் அப்படின்னு ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா த்ரிஷாவை பத்தி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இவ சரியான பொறாம பிடிச்சவ த்ரிஷா. அசினுக்கும் விஜய்க்கும் வந்து போக்கிரி படம் பயங்கர ஹிட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு டிவியில் இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவில் இவங்க 2 பேத்துக்குள்ள வந்து பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரி வந்து அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ இனிமேல் இவங்க நடிக்கக்கூடிய எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்னு வந்து சொல்ல, அந்த வார்த்தையை த்ரிஷாவால் வந்து பார்த்தோன்னா சகிச்சுக்க முடியல. அப்போ எந்த ஒரு படம் வந்து விஜய் வந்து கமிட் ஆகுனாலும் கதை கேட்கறது விஜயோட அப்பா எஸ் சந்திரசேகர் தான். ஸோ அவர் தான் வந்து பார்த்தோன்னா கதை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவார். இப்போ த்ரிஷா வந்து அவங்க அம்மாவோட வந்து கூட்டு போய் நேராக விஜயோட அப்பா வந்து மீட் பண்ணி அடுத்த படத்தில் நான் தான் அவர் கூட வந்து நடிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்க, இது ஒரு பக்கம் அவர் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்லாம் பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா விஜய்க்கு இந்த புத்தி அவங்க அப்பனோட வந்து புத்தி தான். விஜய் அப்பனும் சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப மோசமான ஆளு அப்படின்னும். அதே நேரத்துல த்ரிஷா எந்த எல்லைக்கு வந்து போவா அப்படின்னா, அசினை காலி பண்ணதே அவ தான். அந்த எல்லைக்கு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா போயிட்டு, அப்ப விஜய்க்கு வந்து பார்த்தேன்னா, எமோஷனல் பிளாக்மெயில் வந்து குடுக்க ஆரம்பிச்சிருந்தா. அது மட்டும் இல்லாம த்ரிஷாவுக்கு இப்ப 2 தடவ பிரேக்கப் ஆனதும் சரி, 3வது தடவ நிச்சயதார்த்தம்னதும் சரி, இதெல்லாம் வந்து யாருனால? இதுக்கு காரணமும் விஜய் தான். ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் த்ரிஷா மேல பைத்தியமாகட்டான். பைத்தியமாகுறது மாரி வந்து த்ரிஷா வந்து வச்சுட்டா. ஸோ இதுதான் பிரச்சனைக்கு வந்து காரணம். இவங்க 2 பேரும் இப்படி ஒரு பக்கம் இருக்க, ஒரு நாள் அது ஆதி படம் ஷூட்டிங் போல. அந்த ஆதி படம் ஷூட்டிங் அப்ப, ஆதியோ குருவியோ அவங்க சொன்னது. அந்த படம் ஷூட்டிங் அப்ப கேரவன்ல விஜயும் த்ரிஷாவும் ரொம்ப நெருக்கமான வந்து பார்த்தேன்னா, ஒரு கோணத்துல, ஒரு கோலத்துல இருந்திருக்கிறத விஜயோட மனைவி வந்து பார்த்தேன்னா, அங்க எதார்த்தமா இல்ல, அவங்க பிளான் பண்ணி இவங்க ஷூட் நடக்குது அப்படிங்கிற சந்தேகத்துல அவங்க அங்க வந்திருக்காங்க. வந்து கேரவனுக்குள்ள வந்து பார்க்கக்கூடாத கோலத்துல அவங்கள பார்த்தது, அதுதான் விஜய்க்கு மிகப்பெரிய ஈகோவா முதல்ல வந்து மாறுச்சு. அதே மாரி விஜய பத்தி சொல்லும்போது, விஜயினுடைய கேரக்டர் பத்தி சொல்லும்போது, விஜய்க்கு ஒரு டாபிக் புடிக்கல அப்படின்னா, அவர் உடனே டக்குனு ஷார்ட் டெம்பர் மாரி வந்து ரியாக்ட் பண்ணுவாரு. இப்ப என்ன ஒண்ணுன்னா, சங்கீதாட்ட அப்ப வந்து "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு கோவப்பட்டு வந்து பேச ஆரம்பிச்சது தான் இவங்களுடைய முதல் பிரச்சனை. அதுக்கப்புறம் விஜய் தன்னுடைய புகழ், செல்வாக்கு, என்னோட இந்த பிரியமானவளே படத்துல ஒரு டயலாக் வரும்ல, என்னோட சுமைலுக்கு இப்படிங்கிறதுக்குள்ள, சொடக்கு போடுறதுக்குள்ள ஒவ்வொருத்தி கூட ஒவ்வொரு நாள் வாழ்ந்துட்டு போ முடியும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பார்ல. அது மாரியான விஷயங்கள்லாம் வந்து பேச வந்து ஆரம்பிக்க, அப்போ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்குள்ள அந்த சண்டை வந்து இன்னும் பெருசாக ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் வேண்டாம், உங்களுக்குன்னு வந்து ஒரு இமேஜ் இருக்கு. இது வேண்டாம் விஜய் ரொம்ப தப்புன்னு சங்கீதா சொல்ல ஆரம்பிக்க, ஆரம்பத்தில வந்து விஜய் வந்து சரி, சரி இனிமேல் இப்படி நடக்காதுங்கிறது மாரி சைலன்ட்டா வந்து போயிட்டு, அதுக்கப்புறமும் சங்கீதாவ இன்னும் அதிகமா ட்ரிகர் பண்றது மாரி, சங்கீதா சொன்னதுக்கு அகைன்ஸ்ட்டா அந்த நடிகை கூட ரிலேஷன்ஷிப்ல இன்னும் ஜாஸ்தியா வந்து பார்த்தோன்னா இருக்க ஆரம்பிச்சு, ஒரு கட்டத்துக்கு மேல அது இப்போ வரைக்கும் தொடர ஆரம்பிச்சு, இப்ப எலக்ஷன் வரைக்கும் வந்து, இது விவாகரத்து வரைக்கும் வந்து போயி, இனி அடுத்து எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் த்ரிஷா விஜய் கூட சேர்றதுக்கு வந்து என்னென்ன வேலை பார்க்கணுமோ, அது எல்லாத்தையும் வந்து பாப்பா. அது நடக்கத்தான் போகுது அப்படிங்கிற தகவலையும்
பகிர்ந்திருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.